அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சிக்கந்தர், லண்டனிலிருந்து. ஒரு சின்ன பதிவு. அதாவது இங்கே உள்ள மார்க்க சம்பந்தப்பட்ட இஸ்லாம் சம்பந்தப்பட்ட ஒரு மார்க்க விஷயத்தை பற்றி கொஞ்சம் தெளிவுபடுத்தணும் தான். அது இங்கே எனக்கு இந்த வாய்ப்பு இந்த லண்டன் வந்த வாய்ப்பு அது அல்லாவா ஏற்படுத்தி கொடுத்தது. அல்லாவே சொல்றான்ல, உலகத்தை சுத்தி பாரு, என்னோட அருக்குடைய பாரு அப்படின்றான்ல. அது அந்த மாதிரி நினைக்கக்கூடியதா தான் இருக்கு. அதான் நான் வந்தது அந்த மாதிரி தான் அல்லாவே எனக்கு ஏற்படுத்தியிருக்கான்னு தெரியல. நீ என்னுடைய அருக்குடைய நீ பாரு அப்படிங்கிற மாதிரி தான். அதுக்காக என்ன அனுப்பிச்சுட்டு இருக்கானான்னு தெரியல. நான் இப்போ இங்க லண்டன்ல முக்காவாசி அதிகப்படியாக அதாவது அதிகப்படியாக படித்தவர்கள் 99% படித்தவர்கள் இருக்காங்க. அப்போ அறிவு அவங்களுக்கு அதாவது இப்போ படிப்பு இல்லாம பாமர மக்களை விட படித்தவர்கள் ஒரு எல்லாமே விரும்பக்கூடியவங்க தானே. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நான் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் அளவுக்கு ஒரு மஸ்ஜித் ஒன்று இருக்குது. அது மஸ்ஜித் பேர் மஸ்ஜிதே அல் ஜன்னா. இது இந்த நிர்வாகம் இது ஆரம்பிச்சது இலங்கை தமிழர்கள் தான் அதை பண்ணியிருக்கிறாங்க. அது பண்ணி இன்னைக்கு ஒரு பெரிய டெவலப்மெண்ட் ஆகி ஒரு நல்லா ஓரளவுக்கு பெரிய இதுவா பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த மார்க்க விஷயத்தை எடுத்துக்கிட்டாக்கா, சரி, இங்க படித்தவர்கள் இருக்காங்க, நல்ல அறிவுஜீவிகள்லாம் இருக்கிறாங்க. அப்ப மார்க்கமும் ஒரு நல்ல தௌஹீத் முறையில தான் இருக்கும். ஏன்னா மார்க்கத்தை நல்லா அறிஞ்சிருப்பாங்க, தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கும் போது, ஆனா இது இந்தியா தமிழ்நாடு எப்படி இருக்கோ அதை விட இந்த மார்க்கத்தை ரொம்ப ஏதோ ஒரு சம்பிரதாயம், சடங்கு சம்பிரதாயமா தான் செஞ்சிருக்கிறாங்க. சடங்கு சம்பிரதாயம் போலதான் இது நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் அந்த இது ஹனபியாக்கள் தான், மற்ற இது இல்லை. சாபி, இவங்க அம்பளி, மாலிக்கு இந்த மாதிரி எல்லாம் அவங்க எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் இல்லை. அந்த இது ஹனபியுடைய அவங்களுடைய வழிமுறையை தான் பின்பற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேசிக்கு தொழுகை, இந்த தொழுகையே இவங்க என்ன பண்றாங்கனாக்கா அதே மாதிரிதான். எனக்கு இப்போ இப்போ உங்ககிட்ட கேட்டாக்கா, உனக்கு யாருப்பா சொன்னா? எங்க அப்பா சொன்னாரு, எங்க பாப்பா சொன்னாங்க, அதுக்கு மேல எங்க தாத்தா சொன்னாங்க, இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா நீ படிச்சு தெரிஞ்சுக்கிட்டியான்னு சொன்னாக்கா இல்லை. அப்படிதான் தெரியுது. அது அந்த 3 நாள் ஜமாத்து, 2 நாள் ஜமாத்து, 40 நாள் ஜமாத்து, இந்த மாதிரிலாம் இதுதான் இருக்குது. இவங்க உலகத்தை இவங்க பார்க்க மாட்டாங்க. ஆகரத்து விஷயம், மன்னரை விஷயத்தை பத்தி தான் பேசுவாங்க. உலகத்துல உலக விஷயம் இது பண்ண மாட்டாங்க. எனக்கு என்ன வருத்தம் சொன்னாக்கா, இவ்வளவு படிச்சிருக்கிறாங்க, ஒரு அறிவுஜீவிகளா இருக்கிறாங்க. நான்லாம் படிப்பு இல்லாதவன் தான். படிப்பு இல்லாதவன் இப்போ உங்ககிட்ட நான் தனியா தான் பேசிட்டு இருக்கிறேன். எனக்கு யாரும் எனக்கு காரணம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் தான். அதனால யார்ட்டையும் நம்ம பேச முடியாது, பேசுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. என்ன சில பேர் இந்த பாகிஸ்தான்காரங்க இருந்தீங்கன்னா ஹிந்தி ஓரளவுக்கு பேசுவேன். அது ஏதாவது இந்த ஜமாத்துக்கு வரும்போது அப்படி பேசிக்கிறது, அதோட சரி. ஆனா தொழுகை முறை, இந்த வணக்க வழிபாடு இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா, இதெல்லாம் இது பாரம்பரியமா செய்யற மாதிரி தான் இருக்குது. ஒரு குரான் ஹதீஸ் பிரகாரம் அவங்க நடக்கிறது இல்லை. குரான் ஹதீஸ் பிரகாரம் அவங்க வழிமுறைப்படுத்துறது இல்லை. அந்த மாதிரிதான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.